கடிதத்தை திறக்கின்றேன் உந்தன் ஜீவன் படுமல்லோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணுறதா நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளில் போட்டுங்க. வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இல்லை உங்கள் வீட்டே ஆப் இருந்தால் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இந்த எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் ஆப் இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் நீங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்துட்டு ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் வச்சு நான் மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணவங்க டெலகிராமில் ஓப்பன் ஆகிடும். டெலகிராமில் இருக்கிற புக் மார்க் ப்ரெசென்ட் நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ண சொன்ன தனியாக வீடியோ போட்டு நீங்கள் பார்த்து இம்போர்ட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தனியாக இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் டெலகிராமில் போய் லிங்க் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் சென்டராக நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகணும்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாமே நான் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவை. நான் ஃபுல் லாஸ்ட் வரையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எங்கேயுமே எஃபெக்ட்லாம் ஆடே பண்ண தேவை. நான் ஒன்லி சிம்பிளாக இங்கே ப்ளூ கலராக ஒரு இமேஜ் தந்திருப்பேன். இந்த இமேஜ் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வீடியோ ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணி இந்த ப்ளூ கலர் இமேஜ் நீங்கள் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆடி ஒரு இமேஜ் 9:16 ரெசிஷன். கரெக்டாக அந்த பிக்சலில் தான் நம்ம இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். எப்படி கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் இங்கே க்ரீன் கலராக ப்ளஸ் ஆயின் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக சொல்லி பார்த்தீங்கன்னா 9:16 நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். சைஸ் இங்கே இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி கரெக்டாக அந்த பிக்சர் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் க்ரீன் கலராக ப்ளஸ் ஆயின் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இல்லை யூஸ் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு என்னதுக்கான ஃபுல் இமேஜ் நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இமேஜ் நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே மேலே ப்ளஸ் ஆயின் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இமேஜ் ஆட் ஆகிடும். இப்போ அப்ளை டவுன்லோட் பார்த்தா கொஞ்சம் பிளாக் இருக்குது. பிளாக் ஃபில் பண்ணுறதுக்கு மேலே 3 ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆனே உடனே இப்போ நீங்கள் இமேஜ் ஜூம் பண்ணணும்னா இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே 3 ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த ஸ்கேல் நீங்கள் ரைட்டாக ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் உங்களுக்கு நல்லா ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்வைப்பர் டூ மூவ் எல்லாரும் மென்ஷன் பண்ணிடுறாங்களே அங்கே நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இமேஜ் அட்ஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு தேவையான நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணி இருந்தாலும் நீங்கள் இமேஜ் ஃபிக்ஸ் ஆகணும். நீங்கள் மேலே சரின்னு போல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இமேஜை கன்வெர்ட் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்லி இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக அந்த பிக்சர் இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகி ஒன்று இங்கே சேவ் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி மென்ஷன் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ சேவ் ஆன இமேஜ் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பேக் வந்துங்க. பேக் இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தா இமேஜ்னு ஒரு லேர் இருக்கா. இப்போ அந்த லேர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அலைட் மோஷன் ஃபோல்டர் ஆட் இருக்குது. அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இங்கே பார்த்தா ப்ளஸ் ஆயின் மட்டும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா ஆட் ஆகிடும். இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் லாஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி போகிறீங்க. அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் லேயர் இருக்கும். இந்த 2 லேயருமே இங்கே பார்த்தா ஒரே இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற இமேஜ் நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் பண்ண சொல்ல வீடியோ பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணிங்க. அது மாதிரி தான் ப்ரிவியூலையும் ஆட் பண்ணிப்பேன். பார்த்தா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிங்க. அதனால் பார்த்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லிரிக் வரி இந்த இமேஜ் நான் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் வரைக்கும் செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13:06 கண்டினியூஸாக நான் ப்ளூ கலர் இமேஜ் லாஸ்ட் வரைக்கும் செட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணவே தேவையில்ல. கரெக்டாக அங்கே ஆட் பண்ண மாதிரியே தான் இங்கே கரெக்டாக 13:16 இங்கே வச்சுட்டு இங்கே லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேலே ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா எஃபெக்டோட ஆட் ஆகும். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவை. நான் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஐ ஆப்ஷன்லாம் ஆனில் இருக்குதான்னு செக் பண்ணிங்க. இந்த சிசியில் இருக்கலாம் அந்த ஐ ஆப்ஷன் ஆனில் செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா
2905 கரெக்டாக அதை நீங்கள் டைப் பண்ணி புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணோன்னே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்லி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனே சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய லவ் சாங் வீடியோ எடிட் பண்ணி நம்ம சேனல் நிறைய நான் வந்து லவ் சாங் எடிட்டாக தான் போட்டுருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்து வந்து நீங்கள் வந்து புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்லேயே ஃபாலோ பண்ணி வந்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிளான் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.